ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை வெளிப்படட்டும். உங்கள் மகிமை மேகம் எங்கள் மேல் ஆண்டு இறங்கட்டும். ஆலயத்தை உம்முடைய மகிமையால் நிரப்புங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் நடக்கிற ஆராதனையில் கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும்பா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேரும். உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேரும். எல்லா தடசங்களையும் மாற்றும். எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவ மகத்துவம் தேவ மகிமை வெளிப்படணுமே வெளிப்படணுமே. தெய்வீக கிருபை வெளிப்படணுமே. தெய்வீக இரக்கங்கள் வெளிப்படணுமே. ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி 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 கர்த்தாவே, நன்றி உமக்கு நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். எல்லா கனத்துக்கும் உரியவரே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எல்லாவரையும் பத்திரமாய் கொண்டு வாரும். ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே கூடையரும். எல்லா தடசங்களும் மாறி போகட்டும். எல்லா மன போராட்டங்களும் மனபாரங்களும் மன ஐயங்களும் ஜனங்களை விட்டு மாறி போகட்டும். பரிசுத்த ஆவியுடைய மகிமை ஆண்டவரே ஆலயத்தில் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஆலயத்துக்கு உள்ளாகவும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மீடியா வழியாய் கவனித்து கொண்டும் இருக்கிற பிள்ளைகள் எல்லாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எங்கள் ரத்த பந்தங்கள் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கணும். கிருபையெல்லாம் மறைத்து கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு தருகிறேன். சகல துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமரலிலே சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் ஜீவிக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணை இல்லா தேவன் உமக்கு தானேங்கிற பாடலை உற்சாகமாக பாடி அருநாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி
இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆமே நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற பாடலை உற்சாகமாக பாடி அருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாவர் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அருநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே
என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானமேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானமேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானமேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானமேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனில்லோ. நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனில்லோ. தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். என் நேசரென்றோ என்னோடு இருப்பார், நானும் என்றோ அவரோடு இருப்பேன். என் நேசரென்றோ என்னோடு இருப்பார், நானும் என்றோ அவரோடு இருப்பேன். தூதர்கள் போல அவர் அருகினிலே என் பரிசுத்த பாதம் பணிந்திடுவேன். தூதர்கள் போல அவர் அருகினிலே என் பரிசுத்த பாதம் பணிந்திடுவேன். வானம் மேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மேதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனில்லோ. நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனில்லோ. தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன்
വരുവാൻ മഹിമയോട് എന്നെ ഏറ്റുകൊള്ളുവാൻ വാനം മേലിലേയും എൻ മന്നൻ വരുവാൻ മഹിമയോട് എന്നെ ഏറ്റുകൊള്ളുവാൻ എന്നെ തരണ്ടോ എന്നോടിരുപ്പാൻ നാനും എന്തോ അവരോട് ഇരുപ്പേൻ എന്നെ തരണ്ടോ എന്നോടിരുപ്പാൻ നാനും എന്തോ അവരോട് ഇരുപ്പേൻ ദൂതകൾ പോലെ അവർ അരുകിலே என் பரிசுத்த பாதம் பணிந்திடுவே தூதர்கள் போல அவர் அருகிலே 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 என் பரிசுத்த பாதம் பணிந்திடுவே കുഞ്ഞാട്ടിൻ തീരു രക്തത്താൽ ഞാൻ ശുദ്ധനായി തീർന്നു സത്സംഗിലെ ശുദ്ധരക്തത്താൽ ഞാൻ ജയം പാടിടും മകത്തോ രക്ഷക തുനിനക്കന്തോ എറ്റിൽ നീരിന്തിന് വീണ്ടെടുത്തതിനാൽ തുതിക്കും നിന്റെ ഞാൻ ആയുസ്സിനാളെല്ലാം നന്ദിയോടാടി വണങ്ങൂ സ്തുതിക്കും നിന്റെ ഞാൻ ആയുസ്സിനാളെല്ലാം നന്ദിയോടാടി വണങ്ങൂ ആർക്കോടു നിന്റെ ഘോഷിക്കും ഈ സിയോൾ യാത്രയിൽ മുമ്പോട്ട് തന്നെ ഓടുന്നു ഞാൻ വിരോധിനായി ലഭിക്കൂ നിശ്ചയം എൻ വിരോധനിക്ക് ശത്രുക്കൾ കൊണ്ടുപോകയില്ല പ്രാപിക്കും അന്നു ഞാൻ രാജൻ കയ്യിലെന്തോ ദൂതന്മാരോട് മധ്യത്തിൽ പ്രാപിക്കും അന്നു ഞാൻ രാജൻ കയ്യിലെന്തോ ദൂതന്മാരോട് മധ്യത്തിൽ കുഞ്ഞാട്ടിൻ തീരു രക്തത്താൽ ഞാൻ ശുദ്ധനായി തീരോ തൻസാങ്കിലെ ശുദ്ധരക്തത്താൽ ഞാൻ ജയം പാടിടുവോ മകത്തോ രക്ഷക സ്തുതി നീനക്കന്തോ ചെന്ന് നിന്നെ വീണ്ടെടുത്തതിനാൽ സ്തുതിക്കൂ നിന്റെ ഞാൻ ആയുസ്സിനാളെല്ലാം നന്ദിയോടാടി വണങ്ങൂ സ്തുതിക്കൂ നിന്റെ ഞാൻ ആയുസ്സിനാളെല്ലാം നന്ദിയോടാടി വണങ്ങൂ എൻ ഭാഗ്യകാലം ഓർക്കുമ്പോൾ എന്നുള്ളം തുള്ളുന്നേ ഈ ലോകസുഖം തള്ളി ഞാൻ ആ ഭാഗ്യം കണ്ടപ്പോൾ നിത്യമാം രാജത്ത് അന്നു ഞാൻ പാടിടും രാജൻ മുഖം കണ്ടു എന്നു ഞാൻ ഘോഷിക്കും രക്തത്തിൽ ഫലമായി വാടുവേ സ്വർഗത്തിൽ കോടി കോടി യുഗങ്ങളായി രക്തത്തിൽ ഫലമായി വാടുവേ സ്വർഗത്തിൽ കോടി കോടി യുഗങ്ങളായി കുഞ്ഞാട്ടിൻ തീരോരാത്തതാൽ ഞാൻ ശുദ്ധനായി തീർന്നു തൻസാങ്കിലെ ശുദ്ധരക്തത്താൽ ജയം പാടിടൂ മകത്തോ രക്ഷക സ്തുതിനെ രക്തന്നു ചെന്ന് നിന്നെ വീണ്ടെടുത്തതിനാൽ സ്തുതിക്കൂ നിന്റെ ആയുസ്സിനാളെല്ലാം നന്ദിയോടാടി വണങ്ങൂ സ്തുതിക്കൂ നിന്റെ ഞാൻ ആയുസ്സിനാളെല്ലാം നന്ദിയോടാടി വണങ്ങൂ മനോഹരമാം സിയോനിൽ ഞാൻ വേഗം ചേർന്നിടും എൻ ക്ലേശമാക നീങ്ങിപ്പോ അവിടെ എത്തുമ്പോൾ നിത്യമാം സന്തോഷം പ്രാപിക്കുമെന്നു ഞാൻ എൻ ശത്രുവിനത് എടുപ്പാൻ പാടില്ല ആനന്ദവും കൂടിടോ ആനന്ദവും പാടിടോ യേശു രാജൻ വൻപാട് ആനന്ദം കൂടിടോ ആനന്ദവും പാടിടോ യേശു രാജൻ വൻപാട് ആനന്ദം കൂടിടോ ആനന്ദവും പാടിടോ യേശു രാജൻ വൻപാട് ആനന്ദം കൂടിടോ ആനന്ദവും പാടിടോ യേശു രാജൻ വൻപാട് കുഞ്ഞാട്ടിൻ തീരോ രക്തത്താൽ ഞാൻ ശുദ്ധനായി തീർന്നു
ശുദ്ധരക്തത്താൽ ഞാൻ ജയം പാടിടും. അകത്തോരക്ഷക സ്തുതിനീനക്കുന്നു, തെറ്റിൽ നീ നിന്റെ നീ വീണ്ടിടും. തതിനാൾ സ്തുതിക്കൂ നിന്റെ ഞാൻ ആയുസ് നാളെല്ലാം നന്ദിയോ നീ വണങ്ങൂ. സ്തുതിക്കൂ ഞാൻ ആയുസ് എല്ലാം നന്ദിയോ അടി വണങ്ങൂ. സ്തുതിക്കൂ നിന്റെ ഞാൻ ആയുസ് നാളെല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങൂ. സ്തുതിക്കൂ നിന്റെ ഞാൻ ആയുസ് നാളെല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങൂ. സ്തുതിക്കൂ നിന്റെ ഞാൻ ആയുസ് നാളെല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങൂ. മനോഹരമാം സിയോനിൽ ഞാൻ വേഗം ചെയ്തിടും. ക്ലേശമാക നീ എങ്ങിപ്പോ അവിടെയെത്തുമോ. നിത്യമാം സന്തോഷം പ്രാപിക്കൂ വന്നു ഞാൻ. എൻ ശത്രുവിനത് എളുപ്പാൻ പാടില്ല. ആനന്ദം കൂടിടും ആനന്ദം പാടിടൂ ശ്രീയേശുരാജൻ മുൻപാകെ. ആമേൻ. ആനന്ദം കൂടിടൂ ആനന്ദം പാടിടൂ ശ്രീയേശുരാജൻ മുൻപാകെ. ആമേൻ. ആനന്ദം കൂടിടൂ ആനന്ദം പാടിടൂ ശ്രീയേശുരാജൻ മുൻപാകെ. ആമേൻ. ആനന്ദം കൂടിടൂ ആനന്ദം പാടിടൂ ശ്രീയേശുരാജൻ മുൻപാകെ. കുഞ്ഞാട്ടിൻ തിരുരക്തത്താൽ ഞാൻ ശുദ്ധനായി തീർന്നു. തൻ ചങ്കിലെ ശുദ്ധ രക്തത്താൽ ഞാൻ ജയം പാടിടും. അകത്തോ രക്ഷക സ്തുതിനക്കുന്നു, തെറ്റിൽ നീ നിന്റെ നീ വീണ്ടിടൂ. തതിനാൾ സ്തുതിക്കൂ നിന്റെ അനായുസ് നാളെല്ലാം നന്ദിയോ നടി വണങ്ങൂ. സ്തുതിക്കൂ നിന്റെ ആയുസ് നാളെല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങൂ. സ്തുതിക്കൂ നിന്റെ ഞാൻ ആയുസ് എല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങൂ. ആമേൻ. സ്തുതിക്കൂ നിന്റെ ഞാൻ ആയുസ് നാളെല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങൂ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഒരു ബല ബല ശകരകരകതിയാനോ. ഹല്ലേലൂയ. യേശുവേ നീ നല്ലവർ, യേശുവേ നീ നല്ലവർ നല്ലവർ നല്ലവർ. ഓടിക ബല ശകരകതിയാനോ. കരകളെ തട്ടി ഓടിക ബല ബല ശകരകതിയാനോ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. அடைக்கலமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓடிக பலபை சகரகதியாரோ. உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே இரங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது கார். ஓடிக பலபை சகரகதியானோ. இந்த கால வேளை ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அன்பினாலும் கர்த்தாவே இரங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. ஓடிக பலபை சகரகதியானோ. ஓடிக பலபை சகல் பைடவரகதியா. ஹல்லேலூயா. യേശുവേ നീ നല്ലവൻ 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 നല്ലവൻ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഇതുവരെ നടത്തുന്ന ദേവനേ, ഇതുവരെ നടത്തുന്ന ദേവനേ, ഇനിമേൽ നടത്ത വല്ലമേള കർത്തനേ. ഓ രികബലബൈ ശകൽ പൈഡവരഗതിയാനോ. അതുരബലബൈ ശകൽ പൈഡവരഗതിയാ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അവർ ചെയ്ത നന്മകൾ, അവർ ചെയ്ത ഉപകാരങ്ങൾ. ഓ രികബലബൈ ശകൽ പൈഡവരഗതിയാനോ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. യേശുവേ നീ നല്ലവർ നല്ലവർ നല്ലവർ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. കൃപയുള്ളവരേ ഉമക്ക് സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ആമേൻ. യേശുവേ கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், வேதனைகளை மாற்றுகிறவர், பிரச்சனைகளை மாற்றுகிற தேவர். ஓ ரிகபலவை சகரகரகரகதியா. அதுரபலவை சந்தனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேடகமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரிகபலவ சகல் பைடவரகதியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆயுசு நாட்கள்ல ஒரு நாளே கூட ஓ ரிகபலவ சகல் பைடவரகதியா கூட்டி தந்த தெய்வத்துக்கு நன்றிகளை செலுத்தலாமே. ஓ ரிகபலவ சகல் பைடவரகதியா. எத்தனையோ பேர் இந்த நாளை காணலாம்.
காணலாம் என்று இருந்தோ காண முடியாமல் போயிருக்கிறார்களே. ஓ ரிகபலபை சகரகரகரியா, ஓ ரிகபலபை சகல் பைடவரகரியா, ஒன்றுக்கு முதவாத புழுபூச்சிகளா இருக்கிற ஓ ரிகபலபை சகரகரியா நம்ம ஒவ்வொருவரையும் ஓ ரிகபலபை சகரகரியா ஒரு நாளை கூட கூட்டி தந்து ஓ ரிகபலபை சகரகரியா ஒரு ஆராதனை கூட தந்த தெய்வத்துக்கு நன்றி வலிகளை ஏறடிக்கலாமே. ஹalleluya ஹalleluya. வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். 52வது சங்கீதத்தை நான் ஒரு வசனமாக நீங்கள் ஒரு வசனம் மாறி மாறி வாசிப்போம். 52வது சங்கீதம். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை நாளும் உள்ளது. நன்மையை பார்க்கலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். சேர்ந்து வாசிப்போமா? நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. நானோ என் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த நல்ல சங்கீத பதிக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிள்ளைகள் பாடுவார்கள். இப்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை எடுத்து இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகளெல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகளெல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள்
பிதாக்கள் ஆராதித்தோம் எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் செலுத்தின காணிக்கை பலிக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த வாரங்களிலே, கடந்த மாதங்களிலே நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளிலிருந்தும் எடுத்து உம்முடைய ஆலயத்துக்குரிய பங்கை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய வலது கரத்தால் அவர்கள் ஆசீர்வதிங்க. தாராள நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும். பொருளாதார தேவைகளில் ஆண்டவர் கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஸ்கூல்கள், கல்லூரிகள் ஆண்டவர் எல்லாம் திறக்கிற நாள் வருகிறது. பிள்ளைகளுக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஆண்டவரே, எல்லா தேவைகளிலும் ஆண்டவர் கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. நீங்க எப்படி செய்வீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். நல்லா இருக்கேன்னு கேளுங்க முகத்தில் பார்த்து. ஹல்லேலூயா. ஓகே, கடந்த மாதங்களிலே +2 எக்ஸாமில் இந்த பிள்ளைகள் எழும்புங்க. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிள்ளைகள் அநேகர் +2 எக்ஸாம் எழுதியிருந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல மதிப்பெண்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஓகே, எல்லார் கண்களை மூடுவோம். நாம் எதிர்பார்த்ததை விட நாம் செபிக்கும் போது இவரிடத்தில் கேள்விகளை கேட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மார்க்குகளை சொல்லியிருந்தார்கள். கர்த்தரோ அதற்கும் அதிகமாக இவர்களுக்கு கொடுத்து கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்தது. ஞானத்தில் குறைவிருந்த போது, ஞானத்தில் குறைவில்லாத ஆண்டவரிடத்தில் கேட்டபோது அவர் எல்லா ஞானத்திலும் பிள்ளைகளை நிரப்பி நல்ல மதிப்பெண்களை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். முதல்ல அவங்க நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறக்கக்கூடாது. நன்றி செலுத்துங்க. கர்த்தாவே, எங்களுக்கு தந்த நல்ல மதிப்பெண்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாரும் பிள்ளைகள், பேரண்ட்ஸ் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய +2 பாஸ் ஆன பிள்ளைகள், +2 எழுதியிருந்த பிள்ளைகள் எல்லாரும் பாஸ் ஆனாங்க. எல்லாருக்காய் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், எங்கள் தலைமுறைகளுக்கா நன்றி, தலைமுறைகளுக்கா நன்றி. அதே போல கடந்த நாட்களிலே வெளிநாடுகளிலிருந்து சில பிள்ளைகள் இந்த நாட்களில் நம்மோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் கடந்த நாட்களிலே அவர்கள் இருந்த இடங்களிலே கண்ணின் மணி போல தேவன் அவர்களை பாதுகாத்திருந்தான். நன்றி செலுத்துவோம். கரங்களை வைத்து நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். கடந்த ஒரு வார காலம் கர்த்தர் நம்மை பாதுகாத்ததுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். இராணுவத்தில் அநேக பிள்ளைகள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவன் பாதுகாத்து கொண்டார். யுத்த காலங்களில் ஒரு தலைமுடிக்கு கூட சேதமில்லாதபடி அவர்கள் காஷ்மீரிலும் ஆண்டவர் அந்த பார்டர்களிலும் வேலை பார்த்த பொழுதும் அவர்களுக்கு ஒரு சேதமில்லை. அவர்கள் யுத்த களத்தில் நின்ற போதும் அவர்களுக்கு ஒரு தீங்கு அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. கடந்த நாட்களில் வியாதியினால பலகீனப்பட்டு இந்த நாட்கள் ஆராதனைக்கு வர முடியாது என்று எண்ணி இருந்த பிள்ளைகள் நாட்களில் கர்த்தரோடு கூட ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. பொதுவாக நமக்கு நன்றி தெரியாது, மனுஷர்களுக்கு நன்றி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். வாய் திறந்து நன்றி செலுத்துங்க. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்ல உபகாரங்களை தந்திருக்கிறார். எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியை கொடுத்திருக்கிறார். வெற்றியை கொடுத்திருக்கிறார். வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தன வெற்றிகளுக்காய் நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உட்காருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்கிற உபகாரங்களுக்கு நன்றி செலுத்த மறக்கக்கூடாது. தாராள நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது எல்லாம் சுத்த கிருபை. தேவன் தருகிற எல்லாம் சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு என்ன செலுத்தணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். அல்லேலூயா. தொடர்ந்து அவர்களுக்கு எல்லாம் ஹேர் ஸ்டடி படிக்க நல்ல
அட்மிஷன்கள் கிடைக்கட்டும், எக்ஸாம்கள் எல்லாம் நல்ல வெற்றிகள் கிடைக்கட்டும். நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறார்கள், அதிலும் நல்ல மெரிட் கிடைக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்நாட்களில் நமக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருங்களேன், சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. செய்திக்கு நேரம் உங்களை அழைத்து செல்லுகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 92 அவருடைய 13ஆம் வசனம். 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள், எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். மலையாளத்தை வாசிக்கலாம். യഹോവയുടെ ആലയത്തിൽ നടുതലയായവർ, യഹോവയുടെ ആലയത്തിൽ നടുതലയായവർ നമ്മുടെ ദൈവത്തിന്റെ പ്രാകാരങ്ങളിൽ, നമ്മുടെ ദൈവത്തിന്റെ പ്രകാരങ്ങളിൽ തഴയ്ക്കും. ഹല്ലേലൂயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற விருட்சம் அது செழித்து வளரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ராமே சொல்லுங்களேன். தேவனாயிருக்கிற கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே ஒரு செழிப்பின் காலங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. செழிப்பான நாட்களையும் தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். என்றைக்கும் வறுமையும் தரித்திரமும் வியாதியும் கடனும் பாடுகளும் அல்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. சில காலங்களில் இதை அனுபவிக்கத்தான் வேண்டும். இந்த பாடுகளும் நமக்கு உண்டாகும். சில காலங்களில் நம் இவைகளை கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் என்றைக்கும் தேவன் நம்மை எப்படி என்ன செய்ய மாட்டார், அந்த பாடுகள் வழியாகத்தான் நடத்துவார் என்று நம்பக்கூடாது. சில செழிப்பான காலங்களையும் தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். சில சமாதானமான நாட்களையும் தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். சில ஆசீர்வாதமான வருஷங்களையும் நமக்கு முன்பாய் தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்டா இல்லையா? ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிள்ளைகளுக்கு, எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இந்த செழிப்பை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒன்று, கர்த்தரின் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நாம் வாசித்த அதே வசனம்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா ஆலயத்தில் நன்றாய் வேரூன்றி, கர்த்தருடைய ஆலயத்தில் நன்றாய் வேரூன்றி, அது ஒரு நாள் நாட்டப்படும். பல இடங்களிலிருந்து பிடுங்கி ஆண்டவர் கொண்டு வந்து நாட்டுவார் ஆலயத்தில். எங்கிருந்தெல்லாம் பிடுங்குகிறார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. எங்கிருந்து வேண்டுமானாலும் அவருக்கு பிடுங்கி கொண்டு வந்து நாட்டலாம். ஒரு நல்ல செடி கனி கொடுக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் போது அது நிற்கிற இடம் கனி கொடுக்க முடியாத சூழல் இருக்குமானால் அந்த விவசாயி அதை பிடுங்கி கனி கொடுக்கக்கூடிய நல்ல நிலத்தில் அதை நடுவது இயல்பு. அதே போல கனி கொடுக்க வேண்டிய விசுவாச பிள்ளைகள் கனி கொடுக்க முடியாத இடங்களில் இருப்பார்களேயானால் அவர்களை பிடுங்கி நல்ல நிலமாயிருக்கிற தேவாலயத்தில் நல்ல ஆராதனை, நல்ல செய்தி, நல்ல ஊழியங்கள், நல்ல பரிசுத்தத்துக்கு நேரான வழிநடத்தல் உள்ள சபைகளிலே அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை பிடுங்கி நடுவது இயல்பு. பாருங்க, நம்ம சபையில் இத்தனை குடும்பங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பல பல இடங்களிலிருந்து தேவன் நம்மை பிடுங்கி கொண்டு வந்துதான் இங்கே நட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அறியாதிருந்த இடத்திலிருந்து
ஆண்டவரை அரைகுறையுமாய் அறிந்த இடத்திலிருந்து ஆண்டவருக்காய் எதுவும் செய்ய முடியாத அளவிலே கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிற இடங்களிலிருந்து, அல்லது ஆண்டவருக்காக எதையுமே பிரயாசப்படவோ ஊழியம் செய்யவோ வேற எந்த காரியமும் செய்யக்கூடாத இடங்களிலிருந்தெல்லாம் பிடுங்கி, சத்தியம் இல்லாத இடங்களிலிருந்து உங்களை பிடுங்கி, ஆவியும் அனலும் இல்லாத இடங்களிலிருந்தெல்லாம் உங்களை பிடுங்கி ஒரு நல்ல தேவாலயத்தில் கத்தர் கொண்டு வந்து நாட்டி இருக்கிறதுடைய நோக்கம் என்னவென்று சொன்னா, இது இங்கே வேர் விட்டு வளர்ந்து, அல்லேலூயா, இந்த ஆலயத்துடைய பிரகாரங்களிலே இது வேர் விட்டு வளரணும். இங்கே உறுதியாய் நாட்டப்பட்டிருக்கணும், அசையக்கூடாது. அல்லேலூயா. அசைந்து அசைந்து வேர் இலகி மரம் இருக்குமானால் அது செழித்து வளர முடியாது. அசையாம வேர் ஊண்டி நின்று வளரணும். அது அசையாம சபைக்குள்ள வேர் ஊண்டி நின்று வளர்ந்து வசனத்திலும் வார்த்தையிலும் ஆராதனையிலும் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருடைய ஆகாரத்தை உண்டது வளரணும். கர்த்தருடைய ஆகாரத்தை உண்டது வளரும்போ அது நிச்சயமா ஒரு நாள் என்ன செய்யும்? செழித்து நிற்கும். ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. செழித்து நிற்கும், செழிப்பாகும். கர்த்தருடைய உண்மையான சபையில ஆராதனையும் ஜெபமும் வார்த்தையும் பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துதலும் திறப்பில நிற்கிற மெய்ப்பனும் எல்லாம் உள்ள சபையில தேவன் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நாட்டுகிறார் என்று சொன்னால் அதுக்கு பின்னால தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. உங்களை எல்லாம் தேவன் எவ்வளவு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். உங்களில் பல பேருடைய சரித்திரம், வாழ்க்கை சரித்திரம் எனக்கு தெரியாது. உங்களில் பல பேர் எப்படிப்பட்டவர்கள், இந்த சூழ்நிலை பிறந்து வளர்ந்தீர்கள் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் தேவனாக இருக்கிற கர்த்தர் உங்களை அவ்வளவு தொலைவிலிருந்தெல்லாம் பிடுங்கி கொண்டு வந்து இந்த மஞ்சவளை தேவ சபையில் கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வேரூன்றி வளர வேண்டும். வளரும் ஆழமாய் வேர் விட்டு அதில் உறுதியாய் அசைக்க முடியாதபடி நீங்கள் நிற்பீர்களே. ஆனால் ஒரு காலம் வரும், நீங்கள் மிகுந்த செழிப்புள்ள காலங்களை அனுபவிக்கிற காலம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரியுது? செழிப்புள்ள ஒரு காலம் வருகிறது. அதற்கு ஆலயத்தில் என்ன செய்யணும்? நாட்டப்படும். சங்கீதம் 27:4 வாசிங்க. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் என்ன செய்வேன்? நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ஆத்துமாவுடைய வாஞ்சையா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த தாகம் அவர்களை பட்சிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த தாகம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க 52:8 வாசி மகளே. சங்கீதம் 52:8 வாசி. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானோ தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. புஷ்டியாய் வளர்ந்து செழித்து வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பழம் கொடுக்கிற ஒலிவ மரத்தை போல நான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். ஆலயத்தில் அசைக்க முடியாதபடி உறுதியா தரித்திருக்கணும். ஆலயத்தை குறித்த வாஞ்சை எப்போதும் மனதுக்குள்ள நிரம்பி இருக்கணும். ஆலயத்தை குறித்த, ஆலயத்தில் உள்ள ஆராதனைகள், ஆலயத்தில் உள்ள ஜெபங்கள், ஆலயத்தில் உள்ள ஊழியங்கள்,
ஆலயம் 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 ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் சபை, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய சபை என்னும் மனது முழுவதும் வாஞ்சையால் நிரம்பி இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 122:1 வாசிங்க. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஆலயத்தை குறித்த மகிழ்ச்சி, ஆலயத்தை குறித்த சந்தோஷம், அதான் வேர் விட்டு வளர்ந்தவர்களுடைய கனி. ஆலயத்தில் வேர் விட்டு வளர்கிறவருடைய கனி. ஆலயத்தை குறித்தவர்களுக்கு வாஞ்சை இருக்கும், ஆலயத்தை குறித்தவர்களுக்கு தாகம் இருக்கும், ஆலயத்தை குறித்து வைராக்கியம் இருக்கும், ஆலயத்தை குறித்து சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு ஆராதனை வரும், எப்பொழுது மாலை 6 மணி வரும் ஈவினிங் வர்ஷிப்புக்கு வருவதற்கு, எப்பொழுது வெள்ளிக்கிழமை காலை வரும் உபவாச ஜபத்துக்கு வருவதற்கு, எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும் காலை 7 மணி வரும் ஆராதனைக்கு வருவதற்கு, சபையில் உள்ள ஒவ்வொரு ஆராதனைகள் மேலும் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. நிச்சயம் அப்படிப்பட்ட ஆத்துமா ஒரு நாள் மிகுந்த செழிப்பிலே வளரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து நல்லா கவனிங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து வாஞ்சையும் தாகவும் மகிழ்ச்சியுமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வரும்போது அவர்கள் நிச்சயமாய் மிகுந்த செழிப்பிலே தேவன் அவர்களை நடத்துகிற காலம் வரும். அவருடைய வறுமைகள் மாறி, அவருடைய தரித்திரங்கள் மாறி, அவருடைய இல்லாய்மைகள் மாறி, அவருடைய கடன் பிரச்சனைகள் மாறி, அவருடைய வியாதிகள் எல்லாம் குணமாகி, அவர்களை கலங்கடிக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் விடுதலை உண்டாகி, அவர்களுக்கு மிகுந்த சமாதானமான காலங்களை தேவன் கட்டளையிடுவார். காரணம், அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சையும் தாகவும் உள்ளவர்களாய், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட விருட்சமாய் இருந்ததினால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற பரிசு. ராமே சொல்லுங்களேன். நாங்கள் எல்லாம் அந்த நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் அப்படி அசையாமல் நாட்டப்பட்டிருந்தோம். என்னதான் வாழ்க்கையில் பிரச்சனை வரட்டும், என்னதான் சபைக்குள்ள பிரச்சனைகள் எழும்பட்டும், என்னதான் ஊர் உலகத்தில் பிரச்சனை வரட்டும், வாழ்க்கையில் குடும்பத்தில் என்னதான் உபத்திரவங்கள் வரட்டும், சபை எங்களுக்கு ஜீவனா இருந்தது. கர்த்தருடைய ஆலயம் எங்களுக்கு ஜீவனா இருந்தது. கர்த்தருடைய ஆலயம் எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. வெளிநாடுகளில் இருந்த காலங்களில் எப்பொழுது இங்கே ஆலயத்தில் கன்வென்ஷன் வைக்கிறார்கள், எப்பொழுது எழுப்புதல் கூட்டம் நடக்கிறது என்று நாங்கள் கடிதம் மூலமாக எழுதி கேட்டு இங்கிருந்து பதில் வந்த பிறகுதான் நாங்கள் லீவுக்கு அப்ளிகேஷன் கொடுப்போம். அந்த நாட்கள் எங்களுக்கு ஆராதனை வேண்டும், அந்த நாட்கள் எங்களுக்கு கன்வென்ஷனில் கலந்து கொள்ள வேண்டும், நாங்கள் செலவு பண்ண வேண்டும், நாங்கள் அதுக்கு கிரயம் செலுத்த வேண்டும், அதனால் உண்டாகிற சந்தோஷத்தில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும், அதனால் உள்ள மகிழ்ச்சி எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லா சகோதரர்கள், நாங்கள் அப்போ 5 சகோதரர்கள், எங்கள் அப்பாவுக்கு பிறந்த 5 சகோதரர்கள் நாங்கள் வெளிநாட்டில் இருந்தோம். 5 பேரும் ஒன்றுக்கு ஒருவர் விசாரித்து கொண்டு சபையில் நடக்கிற கன்வென்ஷன் எழுப்புதல் கூட்டங்கள் நேரங்களை பார்த்து வருவோம். வீட்டில் வரும்போது வீட்டில் வந்து பெட்டி வைக்கிறோமோ இல்லையோ, அதற்குள்ளாக அடுத்த நிமிஷம் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிருப்போம். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த காலங்களை நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறதுங்க. அந்த சிறு பருவ காலங்கள், திருமணத்திற்கு முன்னும் திருமணத்துக்கு பின்னும். ஹல்லேலூயா. ஆலயம் எங்களுக்கு ஜீவனா இருந்தது. ஆலயம் எங்களுக்கு உலகத்தில் முதலிடத்தில் இருந்தது. வேற எதுவும் எங்களுக்கு முக்கியமா தெரியாது. கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற வேலைகள். ஹல்லேலூயா. இப்பொழுது எனக்கு தெரியும், எங்களுடைய குடும்ப சபையில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார். சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார். மணிமுத்தாரில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கன்வென்ஷன் வேலை வரும்போது சரியாக அவர் லீவ் எடுத்துக்கொண்டு நேர ஆலயத்தில் வருவார். 4 நாட்கள் கன்வென்ஷன் நடக்கிறது என்றால் 4 நாட்களும் அங்கு நடக்கிற சமையல் வேலைகளில் அவர் கலந்து கொண்டு
ஒரு சாதாரண மனிதனைப் போல தன்னை அர்ப்பணாக்கி நீசனாக்கி ஆலயத்துக்குள்ள விழுந்து கிடக்கிற அந்த தேவ மனுஷனை எவ்வளவு நன்றி சொன்னாலும் போது அது அவ்வளவு கிருபை பெற்ற மனுஷனாக இருக்கிறார். ஆலயத்தின் மேலுள்ள வாஞ்சை, ஆலயத்தின் மேலுள்ள தாகம், ஹல்லேலூயா. அதனால தான் அவரை இன்ஸ்பெக்டர் லெவலில் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய மீட்பு பெரியவர் மக்களே. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் எப்படி இருப்பார்களாம்? செழித்திருப்பார்களாம். வாலிபர்கள் கவனித்துக் கொள்ளுங்க, வாலிப பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க. வருங்காலங்கள் ஆலயத்தை குறித்ததான வாஞ்சி உங்களை பட்சிக்கணும். ஆலயத்தை குறித்ததான தரிசனம் உங்கள் மேல ஆழமாய் பட்சிக்கணும். ஆலயத்தை நேசிக்கணும். ஜீவனை போல நம்முடைய வீட்டை, சொந்த வீட்டை நேசிக்கிறதை விட நாம் ஆராதிக்கிற ஆலயத்தின் மேல உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும். ஹல்லேலூயா. தரிசனம் இருக்கணும். ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சையின் தாகம் இருக்கணும். அங்கே நடக்கிற ஆராதனை மேல் அவ்வளவு பிரியம் உண்டாகணும். அங்கே நடக்கிற ஊழியத்தின் மேல் அவ்வளவு பிரியம் உண்டாகணும். இந்த ஆலயம் கட்டப்படும் போது என் அன்பு பிள்ளைகள் மக்கள் ஜீவனை கொடுத்து இரவில் 1 மணி 2 மணி விடிய கால 4 மணி வரைக்கும் இங்கே ஆண்களும் பெண்களுமாய் தங்களுடைய ஜீவனை கொடுத்து வேலை செய்தது எனக்கு தெரியும். அதற்கெல்லாம் தேவன் பரலோகத்தில் பலனை வைத்திருக்கிறார். பூமியிலும் உங்களுக்கு பலனை குறையாதபடி காத்து கொள்வார். அவர் சொல்லுகிற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தவனுக்கும் அதற்குரிய பலனை நான் திரும்ப கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராப்பகலா இங்கே இறந்து கிடந்து வேலை செய்தவர்கள் மாலை பகல் முழுவதும் அவர்களுக்காய் வேலை செய்து கொண்டு மாலை 6 மணி 5 மணி வேளையில் வந்து இரவு முழுவதும் வேலை செய்து பாருங்க எத்தனை லட்சம் ரூபாயை லாபப்படுத்தி கொடுத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் அப்படித்தானே. ஆராதனை என்று வரும் பொழுது அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு ஊழியங்களிலும் வந்து விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த கால வேளையில தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற உன்னை உன் சந்ததிகளை ஒரு நாள் செழிப்புல நடத்தாமல் என் தேவன் உன்னை சும்மா விடமாட்டார். நிச்சயமா சொல்லுகிறேன், நான் அனுபவித்து சொல்லுகிறேன். அதுக்கு பின்னால படிப்போ பாரம்பரியமோ, அதுக்கு பின்னால பெரிய ஐஸ்வர்யவானுங்கிற பாரம்பரிய பட்டம் ஒன்றும் தேவையில்லை. சாதாரணமான மனிதனானே இருந்துக்கோ, கர்த்தருடைய ஆலயத்தை நேசி. ஒரு காலம் வரும் உன்னை செழிப்பில் தேவன் கொண்டு செல்லுகிற காலம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 92:12 வாசி. சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ராமன் சொல்லுங்களேன். நீதிமான் அவனுடைய சந்ததி, நீதிமானும் அவனுடைய சந்ததியும் என்ன செய்யும்? பனையை போல செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பனையை போல செழித்து வளருவான் நீதிமான். வெயிலுக்கு அசங்க மாட்டான். கடும் புயலுக்கு என்ன செய்ய மாட்டான்? அசங்க மாட்டான். சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் நீதிமான் கலங்கி போய்விட மாட்டான். அந்த இடத்துல அவனை பிடுங்க முடியாது. சோதனையோ வேதனையோ வறுமையோ புயலோ அவன் நாட்டி இருக்கிற இடத்துல இருந்து அவனை என்ன செய்ய முடியாது? பிடுங்கி மாற்றவே முடியாது. அவன் அசைக்க முடியாதவனாய் ஆழமாய் வேரூன்றி நிற்பான். ராமன் சொல்லுங்களேன். ஆழமாய் வேரூன்று மகனே, ஆழமாய் வேரூன்று. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆழமாய் வேரூன்று. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆழமாய் வேரூன்றி நெல்லு. பனைமரம் எப்படி தான் நட்டப்பட்டிருக்கிற இடத்துல அசையாமல் வேரூன்றி நிற்கிறதோ அதே போல ஆழமாய் வேர் விட்டு நெல்லு. ஹல்லேலூயா. உன்னை சேதம், ஒரு சேதம் உனக்கு வராது. கடும் புயல் உன்னை சேதப்படுத்தாது. வனாந்திரம் உன்னை சேதப்படுத்தாது. வனாந்திரம் உன்னை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. வறட்சி உன்னை சேதப்படுத்தாது. பெருவெள்ளம் உன்னை சேதப்படுத்தாது. பெருமழை உன்னை சேதப்படுத்தாது. ஏனென்றால் உன் வேர் ஆழமாய் போய் நிற்கிறது.
உன் வேர் கிறிஸ்துவாயிருக்கிற ஆலயத்துக்குள்ள ஆழமாய் போயிருக்கிறது. அது கிறிஸ்துவின் மேல் படர்ந்து இருக்கிறது. அது ஆலயத்தில் ஆழமாய் வசனத்துக்குள்ளாய் அது வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. வார்த்தைக்குள்ளாய் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கு ஆழமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஜனங்களோடு ஆழமாய் பேசுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஆழமாய் வேரூன்று பனைமரத்தை போல ஆலயத்தில் எப்படி இருக்கணும்? ஆழமாய் வேரூன்றி நிக்கணும். ஆழமாய் வேரூன்றணும். ஆலயத்தில் ஆழமாய் வேரூன்றணும். Praise the Lord. ஆலயத்தை குறித்து ஒரு பட்சிக்கணும். ஆலயத்தை குறித்த எண்ணம் நம்மை பட்சிக்கணும். ஆலயத்தை குறித்த தாகம் உண்டாகணும். ஆலயத்தை குறித்த வைராக்கியம் உண்டாகணும். அதான் ஆழமாய் வேரூன்றி வளர்கிறது. வசனம் கேட்க புறப்பட்டு வரணும். வார்த்தைகளை உட்கார்ந்து கேட்கணும். வார்த்தைகளை தியானிக்கணும். வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இங்கு பிரசங்கிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 365 நாளும் இங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. வார்த்தைகளுடைய வியாக்கியானங்கள் இங்கே சம்பவம் நடக்கிறது. எழுப்புதல் கூட்டங்கள் தவறாமல் நடக்கிறது. ஆராதனை இடைவிடாதபடி ஆராதனை நடக்கிறது. ஆலயத்தில் டெய்லி வர்ஷிப் ஒவ்வொரு நாளும் 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் இங்கே ஆராதனை நடக்கிறது. துதி ஆராதனை நடக்கிறது. இதிலெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்படி என்றால் வரக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளே தான் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாராளம் வரலாமே. ஹல்லேலூயா. வேர் விட்டு வளரணும். உலகத்துல எல்லாம் நீ வேர் விட்டு வளர வேண்டியது. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வேர் விட்டு வளரணும். மற்ற காரியங்களில் அல்ல, கர்த்தருடைய காரியங்களில் நீ ஆழமாய் வேரூன்றி வளரணும். அப்போ ஒரு நாள் வரும், தேவனுடைய செழிப்பில் கொண்டு போய் விடுகிற காலம் வரும். ஹல்லேலூயா. செழிப்பில் கொண்டு போய் விடுகிற காலம். நான் அதை அனுபவிக்கிறேன். அன்றைக்கு நான் அதை செய்தேன். சாட்சியா சொல்லுகிறேன். அன்றைக்கு நான் அதை செய்தேன். என்னுடைய வாலிப பருவத்தில் நாங்கள் ஆலயத்தை விட்டு விலகாமல் கிடந்த நாட்களை இப்பொழுது தியானிக்கிறேன், நினைவு கூறுகிறேன். சிறு வயது முதல் வாலிப பருவம் வரைக்கும், இங்கிருந்து நாங்கள் வெளிநாடு போகிற காலம் வரைக்கும், அதற்கு பிற்பாடுள்ள காலம், சபையை விட்டு வெளியே வருகிற வரைக்கும், கர்த்தர் என்றைக்கு ஊழியத்துக்கு அழைத்தாரோ அப்பொழுது சபையை விட்டு வெளியே வருகிறோம். அது வரைக்கும், ஏன் இப்பொழுதும் அந்த சபையை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. என்ற எங்களுடைய வேர் அதில் விட்டு வளர்ந்திருந்தது. எங்களுடைய ஆராதனை கூடத்தில் இப்பொழுது எங்கள் சபையில், மஞ்சவள சபையில் என்னுடைய வேர் ஆழமாய் படர்ந்திருக்கிறது. என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய வேர்கள் ஆழமாய் படர்ந்திருக்கிறது. அந்நிய இடத்தில் எங்களுடைய வேர் படராது. நீ ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்படி ரூத்துடைய வேர் இஸ்ரவேல் தேசத்தின் மேல படர ஆரம்பித்ததோ அதே போல படரணுங்க வேறு. ஓர்பாளுடைய வேர் அது மோவாப் தேசத்திலே இருந்தது. ஓர்பாளுடைய வேர் மோவாப் தேசத்தில் இருந்ததுனால தான் பிரச்சனை சூழ்நிலை மாறின போது ஓர்பாள் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத்துடைய வேரோ அழகா யூதாவின் மேல் படர்ந்திருந்தது. யூதாவின் மேல் படர்ந்திருந்ததுனால தான் அவள் வைராக்கியமாய், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், நீர் மரிக்கிற இடத்தில் நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன் என்று அவள் யூதா தேசத்தை தெரிந்து கொண்டு வந்தாள். நடந்தது தெரியும் தானே? அதற்கு பிற்பாடோட வாழ்க்கை தெரியும் தானே? எவ்வளவு மகிமை நிறைந்ததாய் மாறினது, எவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாறினது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதே போல் நம்முடைய வேர் சபைக்குள்ள படரணும். வேர் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள படரணும். வேர் கர்த்தருக்குள்ள படரணும். நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கும்படிக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசி மக்களே, நீதிமொழிகள் 11:25 வாசி. உதார குணமுள்ள
ஆத்துமா உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. அதாவது நம்ம எந்த அளவுனால் அளக்கிறோமோ அதே அளவுனால் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? திரும்ப அளக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் என்ன கிரியை செய்கிறோமோ, என்ன வேலை செய்கிறோமோ, ஆண்டவருடைய சபைக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாம் எதை செய்கிறோமோ, என்ன கிரியை செய்கிறோமோ, ஹலோ புரியுதா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருடைய ஆலயத்துக்காக, ஆண்டவருடைய ஆலயத்தின் வளர்ச்சிக்காக, ஆத்துமாக்களுடைய பெருக்கத்துக்காக எந்த ஊழியம் செய்கிறோமோ, மேபி இது ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வரலாம், அல்லது ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், அல்ல சபையை பராமரிக்கலாம், அல்ல ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாம், அல்லது உங்களுக்குள்ள இருக்கிறதை தேவனுக்கு என்று சொல்லி ஏதாகலும் செய்யலாம். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதான் தண்ணீர் பாய்ச்சுங்கள். தண்ணீர் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? பாய்ச்சப்படும். ராமின் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தண்ணீர் பாய்ச்சுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் தண்ணீர் பாய்ச்சுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட விருட்சமே, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் தண்ணீர் பாய்ச்சு. ஆலயத்தோட சேர்ந்துரு. ஆலயத்தோட சேர்ந்து ஐக்கியமாயிரு. ஆலயத்தோட சேர்ந்து ஒருமித்து பயணம் செய். ஊழியரோடு ஐக்கியமாறு. ஊழியரோடு ஒருமித்து பயணம் செய். சபையோடு பயணம் செய். சபையோடு ஒற்றுமையாய் பயணம் செய். அந்நியனை போல காட்டாதே, அந்நியனை போல நடிக்காதே. ஆலயத்தோடு இணைந்திரு. ஒரு மாசத்துல ஒரு முறையாவது கர்த்தருடைய ஊழியக்காரனை வந்து ஒரு ஆராதனை முடிஞ்சு போ, ஒரு பிரைஸ் சொல்லிட்டு போ. உனக்கு நஷ்டம் வராது. பிரைஸ் எல்லாம் ஆராதனை முடிஞ்ச உடனே அவ்வளவு வேகமா இறங்கி ஓடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம எப்ப பார்க்கிறோம்? அடுத்த சண்டே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் பார்க்கிறது நெக்ஸ்ட் சண்டே. அதல்ல, நீ போகும்போது ஒரு பிரைஸ் சொல்லிட்டு போ. பாஸ் நல்லா இருக்கீங்கன்னு கேளு. இல்லை கையில் ஃபோன் இருக்குல்ல, ஒரு ஃபோன் பண்ணி விசாரி. நல்லா இருக்கீங்களா பாஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு விசாரிக்கலாம்ல, ஒரு விசுவாசியை விசாரிக்கலாம்ல. ஆமே. நீர் பாய்ச்சு, நீர் பாய்ச்சு, உனக்கு பாய்ச்சப்படும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சும்மா ஒன்றும் அறியாதவர்களை போல நடக்கிற நல்லதல்ல. தொட்டும் தொடாம நடக்கிற நல்லதல்ல. அது செழிப்புல நம்ம நடத்துவதற்கு தடையா இருக்கும். செழிப்பான காலம் வருவதற்கு தாமதமாகும். நீ அதை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் செழிப்பான காலம் வரும். ஆனா செய்வதற்கு நீ காலதாமதம் பண்ணுகிற வரைக்கும் உனக்கு அந்த செழிப்பு வருவதற்கு உனக்கு காலதாமதம் ஆயிக்கொண்டே போகும். அதனால சீக்கிரமா செய். சபையோடு இணை. சபையோடு ஐக்கியமாக. நீ விருந்தாளியா இருக்காதே. கர்த்தருடைய ஆலயத்தில் விருந்தாளி அல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் பங்காளியாய் மாறு. கர்த்தருடைய ஆலயத்தில் பங்காளியாயிரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மணல் தறிக்கும் நீ சொந்தம் கொண்டாடு. இது என்னுடைய ஆலயம், எனக்கு கர்த்தர் கட்டி கொடுத்த ஆலயம், இது எனக்குரியது. நீ பங்காளியாய் மாறு. இது அந்நியனா எண்ணாதே. அல்லது பாஸ்டருடைய சசிகுமார் பாஸ்டருடைய ஆலயம் என்று சொல்லாதே. சசிகுமார் பாஸ்டருடைய ஆலயம் என்றோ சசிகுமாருடைய குடும்பத்துக்கு என்று சொல்லாதே. இல்லை, கட்டாயம் இல்லை. எனக்கு பிறகு இன்னொருத்தன் வருவான். எனக்கு பிறகு இன்னொரு மேய்ப்பன் வருவான். அவனுக்கு பிறகு இன்னொரு மேய்ப்பன் வருவான். ஆண்டவர் வருகிற வரைக்கும் மேய்ப்பர்கள் மாறுவார்கள். ஆலயம் இங்கே தான் இருக்கும். இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆலயம், கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய ஆலயம். இதற்கு ஒவ்வொரு மணல் தறிக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள். ஒரு அல்லேலூயா வரையாவோ சத்தமாட்டு வரா. அல்லேலூயா. நீ ஆலயத்தோட இணை மகனே, இணை ஆலயத்தோட சேரு. தொட்டும் தொடாதவர்களை போல வாழாதீங்க. இங்க நடக்கிற கர்த்தருடைய பந்தியில உங்களை காணல பல பேரை. கர்த்தருடைய உபவாச ஜெபங்கள் உங்களை காண முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தில் உங்களை காண முடியாது. இங்க ஏதாவது ஒரு வேலை நடக்கிற நாட்கள் உங்களை காண முடியாது. இது கர்த்தருடைய ஆலயத்தோடு இணைந்திருக்கிற சுபாவம் அல்ல.
கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணையணும், சபையோடு இணையணும், கர்த்தருடைய ஊழியரோடு இணையணும். மக்களே, நமக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம். நீ கோடிகள் கொடுக்கண்டாம், நீ பணம் கொடுத்து நீ இணையன்னு நான் சொல்லல. பணம் கொடுக்க நீ ஆராதனையில் இணையன்னு சொல்றேன். நீ ஆராதனையில் பங்காளியாகு. பணம் தேவன் பார்த்து கொள்ளுவார். பணம் யாருக்கு வேணும்? அல்லேலூயா. அது காரியம், அவருடைய காரியம், அது அவர் பார்த்து கொள்ளுவார். கையை வைத்து சொல்லுங்க, அது அவருடைய காரியம், அவர் பார்த்து கொள்வார். வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, அது அவருடைய காரியம், அவர் பார்த்து கொள்வார். சொல்லு, கரங்களை வைத்து சொல்லு, அது அவருடைய காரியம், அவர் பார்த்து கொள்ளுவார். அதனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்தார் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அற்பமான நம்மை கொண்டு இதெல்லாம் தேவன் செய்தார் இல்லையா? அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அது அவர் பார்த்து கொள்வார். நான் சொல்றேன், நீ ஆராதனையில் இணைந்து வா, ஜெபத்தில் இணைந்து வா, ஊழியத்தில் இணைந்து வா. இங்கே ஒரு உபவாச ஜெபம் நடைபெறும், நீ அதில் கலந்து கொள். இங்கே ஒரு அபிஷேக ஆராதனை நடக்கும், நீ அதில் கலந்து கொள். இங்கே ஒரு கன்வென்ஷன் நடக்கும், நீ அதில் கலந்து கொள். அல்லேலூயா. உன்னை இணைத்துக் கொள்ளதில்ல. விசுவாசிகளோட விசுவாசி ஐக்கியமாக, பங்காளியாக, அந்நியனை போல நடந்து கொள்ளாதீங்க. வெறும் வீடு கட்டும் போது முதல் தறி வைக்கிறதுக்கு ஜெபத்துக்கு கூப்பிடுற பாஸ்டராக நினைக்காதீங்க. திருமணத்துக்காக பயன்படுத்தலாம் நினைக்காதீங்க. திருமணத்துக்கு பாஸ்டர் வேணும், சபை வேணும், அதுக்காக ஒரு சபை இருக்கட்டும் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருடைய ஆலயத்தில் தண்ணீர் பாய்ச்சு, கர்த்தருடைய ஆலயத்தோடு இணைந்து செயல்படுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். வசி மக்களே, நீதிமொழிகள் 14:11 வசி. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழித்து வளரும். உண்மையாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களுடைய கூடாரம் என்ன செய்யும்? செழித்து வளரும். பக்கத்தில் உள்ள கரங்களை சொல்லுங்க, சத்திய சபை செழித்து வளரும். சத்திய சபை செழித்து வளரும். அது பச்சையான ஒலிவ மரத்தை போல நிலைநிற்கும், அது அசைக்காமல் நிலைநிற்கும். செம்மையானவருடைய கூடாரம். இந்த ஆலயம் செம்மையானவருடைய கூடாரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ள கரங்களை விட்டு சொல்லுங்க, இந்த கர்த்தருடைய ஆலயம் மஞ்சவிளை தேவ சபை செம்மையானவருடைய கூடாரம். அப்படி சொல்லு மக்களே, மஞ்சவிளை தேவ சபை செம்மையானவருடைய கூடாரம். ஹல்லேலூயா. யாரையும் தகர்த்து கொண்டு உண்டு பண்ணினதல்ல, யாரையும் அழித்து உண்டு பண்ணினதல்ல, யாரையும் கெடுத்து உண்டு பண்ணதல்ல, பல சபைகளை உடைத்து கொண்டு உண்டு பண்ணதல்ல, அல்லது தாய் சபையை தகர்த்து கொண்டு 10 வருஷம் ஊழியம் செய்த சபைகளை அழித்து கொண்டு உண்டு பண்ணப்பட்டதல்ல. இது செம்மையாய் உருவாக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. இது முழங்கால்ல வளர்ந்த சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இது கண்ணீர்ல வளர்ந்த சபை, இது முழங்கால்ல வளர்ந்த ஊழியம், இது கண்ணீர்ல வளர்ந்த ஊழியம். அல்லேலூயா. இது தியாகத்தில் வளர்ந்த ஊழியம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அழுது 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 இரவும் பகலும் அழுது அழுது உருவாக்கின தேவ சபை இது. இது செம்மையான சபை. அதனால இது செழிக்கும். ஹல்லேலூயா. செம்மையானுடைய கூடாரம் என்ன செய்யும்? செழிக்கும். இது செம்மையானவருடைய கூடாரம் மக்களே. இது செம்மையானவருடைய கூடாரம். ஹல்லேலூயா. இது செழிக்கும், இது நிலைத்திருக்கும், இது அசையாமல் நிலைத்திருக்கும். இதில் ஆராதிக்கிற பிள்ளைகளும் செழிப்பார்கள். இதில் ஆராதிக்கிற பிள்ளைகள் செழிப்பார்கள். திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், 17 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த ஆலயத்தில் வந்தேன். அன்றைக்கு இருந்த நிலைமை நமக்கு இன்றைக்கு இல்லை என்று திட்டவட்டமாய் சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த நிலைமை அல்ல, ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்ற கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். செழிப்பார்கள். இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் செழிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 28:25 வாசிமங்கள.
நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், ஆ, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நான் கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், உலகத்தில் வேற யாரையும் நம்பலை. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அதிகாரிகளையோ பிரபுக்களையோ வேறு சபைகளையோ வேறு ஊழியங்களையோ ஸ்தாபன தலைவர்களையோ நாங்கள் ஒரு நாள் நம்பி இருக்கவில்லை. எங்கள் நம்பிக்கை வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின சேனைகளின் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, அழைத்த தேவனிடத்தில் இருக்கிறது. அர்ப்பனும் நீசனும் ஒன்றுக்கும் உதவாதவனும் படிப்பறிவும் இல்லாத பேதையாயிருக்கிற என்னை அழைத்து இந்த கனமான ஊழியத்துக்கு நிலைநிறுத்தின தேவனிடத்தில் என் நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு 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 அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீ எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை நம்பி இருங்கள். சகல காரியத்தை நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை தானே நம்பி இருக்கிறோம். மனுஷரையா? யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். മലയാളത്തിൽ വായിച്ച വചനം, അത്യാഗ്രഹമുള്ളവൻ വഴക്കുണ്ടാക്കുന്നു, യഹോവയിൽ ആശ്രയിക്കുന്നവനോ പുഷ്ടി പ്രാപിക്കും. യഹോവയിൽ ആശ്രയിക്കുന്നവനോ പുഷ്ടി പ്രാപിക്കും. ഹല്ലേലൂയ. சூப்பர் வசனம். ஆமென். பக்கத்துல உள்ள கரங்களை இப்படி சொல்லுங்க, யெகோவையில் ஆശ്രയിക്കുന്നവனோ புஷ்டி பிராபிக்கும். புஷ்டி பிராபிக்கும். ஹல்லேலூயா. சஞ்சலம், வருத்தம், தவிப்பு, வறுமை, பட்டினி, கடன் எல்லாம் அவர்களை விட்டு என்ன செய்யும்? ஓடி போகும். அவன் புஷ்டி பிராபிப்பான். கர்த்தரை நம்பிருங்க, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருங்க, கர்த்தரையே விசுவசித்து கொண்டிருங்க. மனுஷர்களை ஒரு நாளும் நம்பாதீங்க. மனுஷர்களையோ பாரம்பரியத்திலோ பணத்திலோ அழகிலோ வேற உறவுகளிலோ அதிகாரிகளிலோ பிரபுக்களிலோ ராஜாக்களிலோ நாம் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்கவே கூடாது மக்களே. ஹல்லேலூயா. படிப்பிலோ ஞானத்திலோ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. கர்த்தரை நம்பி இருக்கணும். யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரை நம்பி இருக்கணும். சொல்லுங்க, வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழித்து வளருவான். ஒரு காலம் ஒன்று வரும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உத்தரலிலே சொல்லுங்களேன். ஆனால் இன்னும் ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த செழிப்பு வருவதற்கு முன்பாக ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு சிறிய கேப்பு வரும். அந்த கேப்பு காலம் கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அந்த ஒரு சிறிய இடைவெளி அந்த நாட்டப்பட்ட ஆலயத்தில் நாட்டப்பட்டதற்கும் அந்த செழிப்பான காலம் அனுபவிப்பதற்கு இடைப்பட்ட காலம் அந்த விருட்சம் வளருகிற காலம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த விருட்சம் வளருகிற காலம். அது கொத்தி எருவெல்லாம் போட்டு கிளை நறுக்கி அதை எஜமான தோட்டக்காரன் நிறைய வேலைகளை செய்வான். அந்த ஆகாரத்தை அது எடுத்து ஆலயத்தில் விதைக்கப்படுகிற ஆகாரத்தை அதை எடுத்து அது நல்ல கனி கொடுத்து புஷ்டியாய் வளர்கிற வரைக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளி காலம் கொஞ்சம் கடுமையான காலம் உண்டு. அது சோதனையான காலம். ஹல்லேலூயா. அதை தாண்டி கடக்கணும். அந்த சோதனையான காலத்தில் பொறுமையா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். வேதம் சொல்லு, யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவருடைய முடிவை நன்றாய் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்களே? அறிந்திருக்கிறீர்களே. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடி சொல்லுங்க, யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவருடைய முடிவை நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. இந்த இடைப்பட்ட காலம் கொஞ்சம் கடுமையான நாட்கள் நாம் தாண்டி கடக்க வேண்டி வரும். சங்கீதம் 66 சங்கீதம் 10 முதல் 12 வரையான வசனங்களிலே அந்த இடைவெளி எப்படி இருக்கும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடைவெளி காலம் எப்படிப்பட்ட காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் 7 காலங்கள் 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 7 காரியங்கள், கிட்டத்தட்ட அது 7 காலங்கள்.
அந்த 7 காலங்களை நாம் தாண்டி கடக்கத்தான் வேணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, யதார்த்தத்தை சொல்லணும். நான் உங்களுக்கு 2 பக்கத்தையும் காட்டி கொடுக்கணும். அந்த ஒன் சைடை மட்டும் காண்பித்து கொடுத்து உங்களை திருப்திப்படுத்தி அனுப்பவல்ல, அந்த மறுபக்கத்தில் இருக்கிற உண்மையையும் காண்பித்து யதார்த்தத்தை புரிய வைத்து நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். ராமன் சொல்லலாமா? வாசிங்க. சோதனை. அந்த காலத்துல என்ன நடந்தது பாருங்க. தேவனே எங்களை சோதித்தீ. போதும். சோதனை உண்டாகும். என்ன உண்டாகும்? சோதனை உண்டாகும். சோதிக்கிற காலம். வேதம் சொல்லு, கர்த்தர் இந்த காரியங்களுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்? சோதித்தார். இந்த காரியங்களுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். சோதனை காலம் உண்டாகும். படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் ஒரு பரீட்சை உண்டென்று. ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம் வரும் என்று அவர்களுக்கு தெரியும். சில மாதங்கள் படிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு இடையிடையே கொஞ்சம் மந்த்லி டெஸ்ட்டுகள் எல்லாம் வரும், சின்ன சின்ன டெஸ்ட்டுகள் எல்லாம் வரும். அப்புறம் மேஜர் டெஸ்ட், மெயின் டெஸ்ட் வரும். அல்லேலூயா. சோதனை காலம் உண்டு. வாசிங்க யோபு 19ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரை சொன்னோம். இந்த சோதனை காலம் எப்படி ஒரு மனுஷனை தாண்டி கிடக்குதுன்னு பாருங்களேன். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். ஆனாலும் பொறுமையா இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? சம்பவிக்கும். யோபு தேவனுடைய மனுஷனா இருந்ததினால் தேவன் சாத்தானால் யோபு சோதிக்கப்படுவதற்கு அனுமதி கொடுத்தார். அப்படியே நீதிமானும் உத்தமனுமாக இருந்த யோபுடைய வாழ்க்கையில சோதனை வந்தது. யோபுடைய வாழ்க்கையில சோதனை வந்த போது நடந்த காரியங்கள் இப்பொழுது நான் வாசித்தருகிறோம். கவனிங்கள். என் பிராண சிநேகிதர்கள் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். சிநேகிதர்களால் கூட நாம் வெறுக்கப்படுவோம். நாம் நேசித்தவர்கள் நமக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகளின் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. என் மாம்சத்தோடும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மட்டும் தான் தப்பினது. என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள். எனக்கு இறங்குங்கள். எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானே. தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானே. என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன? நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன? நான் இப்போது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அவர் கடைசி நாட்கள் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் 13 இருந்து வாசிக்க சொன்னேன். அவ எதுல இருந்து வாசிச்சேன்னு தெரியாது. நிறைய காரியங்கள் விடுபட்டது. அதனால தான் நான் வாசிக்கிறேன். கேளுங்க. என் சகோதரரை என்னை விட்டு என்ன செய்தார்? தூரப்படுத்தினார். 13 இருந்து. யோபு 19:13 இருந்து. என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கும். அல்லேலூயா. எப்படி? ஒன்று பைபிளை பார்க்கணும், இல்லைன்னா நீங்கள் டிவியில் ஸ்க்ரீனில் பார்க்கணும். வசனம் உங்களுக்கு புரியணும். வசனத்தை நீங்கள் நன்றாய் அறிகிறவர்களாக இருக்கணும். திரும்ப வாசிக்கிறேன். என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். இதெல்லாம் சம்பவிக்கும். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். ஒரு காலத்தில் இந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஆனால் சோதனை என்று வந்த பொழுது இதெல்லாம் நடக்கிறது. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. நிலைமையை பார்த்தீங்களா? என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காய் பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள்.
என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். கொஞ்சத்தில் சொல்ல போனா சோதனைன்னு வரும்போ உங்களை தவிர வேற யாரை தேடினாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, காணாது. சொந்தங்கள், உறவுகள், பந்து ஜனங்கள், நண்பர்கள், உற்றார் உறவுகள், அண்ணன் தம்பி, மாமன் மச்சான் எல்லாரும் உங்களை விட்டு என்ன செய்திருப்பார்கள், காணாமற் போயிருப்பார்கள். அல்லேலூயா. இதை கடந்து தான் வரணும். அல்லேலூயா. ரெண்டாவது யோபு 30:22. யோபு 30:22. நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்க விட்டு என்னை என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். ஹலோ, பயம் கவ்வும், பயம் பிடிக்கும். Praise the Lord. நீர் என்னை தூக்கி என்னை காற்றினாலே பறக்க விட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். யார் செய்தா இது? கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது வலையில் அகப்படுத்தினார். என்ன செய்தார்? வலையில் அகப்படுத்தினார். 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு வலை வந்தது. ஆமென். கர்த்தர் என்ன செய்தார்? வலையில் அகப்படுத்தினார். ஆமென். நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில இது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தானே? அநேகருடைய வாழ்க்கையில் இது நிச்சயமாய் நடந்து கொண்டிருக்கிறதானே? கூட இருந்தவர்களும் நேசித்தவர்களும் ஒரு நாளும் உங்களை விட்டு பிரிய மாட்டோம், செத்தாலும் உங்களை விட மாட்டோம் என்று சொன்னவர்கள் எல்லாரும் இன்றைக்கு கூட இருக்கிறார்களா? கூட இருக்கிறார்கள். நண்பர்கள் கூட இருக்கிறார்களா? ஏது சிநேகிதன்? ஹல்லேலூயா. வேதம் சொல்ல எந்த சிநேகிதனையும் என்ன செய்கிறான்? தூற்றி திரிகிறான். சிநேகிதனை நம்ப வேண்டாம். காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? காலம் கொடூரமா இருக்கிறது இல்லையா? திரும்பி பார்க்கும்போது யாராவது உதவிக்கரம் நீட்டினார்களா? யாராவது கூட இருந்தார்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில பிரச்சனை, வேதனை, வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க விழுந்துட்டீங்கன்னு தெரிஞ்சா போதும். அப்படின்னா உங்க கையில இனி பணம் இல்லை, நீங்க கடன் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, அல்லது 4 வீட்டில் ஆல்ரெடி கடன் வாங்கியாச்சுன்னு சூழ்நிலை வருதுன்னா, இந்த அக்கா தங்கச்சி, மாமி சித்தப்பா சித்தி, பாட்டி தாத்தா, இந்த கூட இருந்தவன், இவனெல்லாம் திரும்பி பார்க்க முடியுமா? போனு ஆனாகும். ராங் நம்பர். என்ன நம்பர்? ராங் நம்பர். சாரி, ராங் நம்பர். ஹல்லேலூயா. அப்படி எடுத்து பார்ப்பாங்க. ஆறுன்னு கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, அது அவ தங்கச்சி, அது அவ அக்கா. பைசா கேக்கு, என்ன கேக்கு? பணம் கேக்கு. எல்லாம் விலகி போயிருப்பாங்க, எல்லாம் வெளியேறி இருப்பாங்க. அதான் சோதனை காலம். நம்மை கர்த்தர் வலையில் அகப்படுத்துகிற காலம் அது. பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், ஜெபத்தில் உறுதியா இருக்கணும், விசுவாசத்தில் அசைக்க முடியாதவர்களா இருக்கணும். ஆமென். ஒரு செழிப்பான காலம் வருவதற்கு முன்பாக தேவன் இந்த பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி அமைதியா இருக்கணும். கர்த்தாவே நன்றி என்று சொல்லணும். போராட துணியக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, வழக்குண்டாக்க கூடாது. ஆண்டவரோட வழக்குக்கு நிற்க கூடாது. தைரியமா இருக்கணும், சுவாசத்தில் உறுதியா இருக்கணும். தனி அறையில் போய் கதவை பூட்டி ஜெபிக்கணும். ஆண்டவரோட போராடணும். ஆண்டவரோட ஜெபத்தில் போராடணும். சூழ்நிலை மாறும்படி கெஞ்சணும்.
யோபுவை போல நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. வரும் ஒரு செழிப்பின் காலம் வரும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் பச்சையான ஒலிவ மரத்தை போல செழித்திருப்பார்கள். நிச்சயமாய் ஒரு காலம் வரும், அவர்கள் செழிப்பார்கள், சந்தேகமே இல்லை. 4வது, இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். வாசிங்க யோபு 30:15 வாசி. பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிற்று. வருத்தமான பாரம். ஹல்லேலூயா. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல போய்விட்டது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆனாலும் பயப்படாதே, ஆனாலும் கலங்காதீங்க. முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படி இருக்கணும், அசைக்க முடியாதவர்களாக இருக்கணும், ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன். 5வது பெரிய கொடுமை என்னன்னா, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். 9-10 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். மனுஷர்கள் மேலே, மனுஷர்களை நம்முடைய தலையின் மேலே ஏறி போக பண்ணுகிறேன். நம்மை பார்த்தவங்க என்ன செய்வாங்களாம்? துப்புவாங்களாம், காரி துப்புவாங்களாம். ஹல்லேலூயா. யாராவது காரி துப்புனாங்கன்னா சந்தோஷப்படுங்க, ஒரு செழிப்பான காலம் உங்களுக்கு வருகிறது. பூனை குறுக்கிட்டு சாடும்போ அபசகுணம்னு நினைக்கிறீங்க இல்லையா? நினைக்கிறீங்களா இல்லையா? இல்லை, அப்படித்தானா? சரி, ஒரு காலத்தில் நினைச்சோம். அதை இப்படி மாற்றி யோசிக்கணும். யாராவது நம்முடைய முகத்தை பார்த்து காரி துப்புறாங்கன்னா ஒரு நல்ல காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ராமன் சொல்லுங்களேன். மற்ற குடுகுடுப்பக்காரன் நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்குன்னு ராத்திரி வந்து அடிக்கிறான் இல்லையா? அப்போ நமக்கு நல்ல காலம் பிறக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை, அது வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். யாராவது முகத்துக்கு மேல காரி துப்புனாங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானேன். அல்லேலூயா. மனுஷர்களுக்கு நம்ம எப்படியாக மாறுகிறோம்? பாட்டும் பழமொழியுமாகிறோம். இது வரும்ப யோசிச்சுக்கோ மக்களே, ஒரு நல்ல காலம் வருது. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இது வரும்ப யோசிங்க, ஒரு நல்ல காலம் வருது, செழிப்பான காலம் வருது. ஹல்லேலூயா. பின்னால் ஒரு செழிப்பான காலம் வருது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தூங்குறவங்க எல்லாம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த 6வது, தீயை கடக்க பண்ணினீர். வாசிங்க யோபு 17-19. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு, ராக்காலங்களின் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்துப்பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமா இருக்கிறீர். இதெல்லாம் நடக்கும் போதும் நீ கெஞ்சி கெஞ்சி ஜெபம் பண்ணினாலும் உனக்கு என்ன வராது? பதில் வராது. நீ கண்ணீரோட கதறினாலும் பதில் வராது. ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று நீ எபிரேய பாஷையில் நீ கத்தினாலும் உனக்கு என்ன வராது? பதில் வராது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீ அலறி துடித்தாலும் உனக்கு என்ன வராது? பதில் வராது. ஏன்னா தேவனே உன்னை அந்த பாதையில் நடத்துகிறார். உனக்கு ஒரு செழிப்பான காலங்களை தரணும் இல்லையா? நீ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல நாட்டப்பட்டிருக்கிற விருட்சமானதுனாலே உனக்கு ஒரு நல்ல செழிப்பான காலத்தை தர வேண்டும் இல்லையா? அதனால் அதற்கு முன்பாக கொஞ்சம் சோதனையான காலம். ராமன் சொல்லுங்களேன், கொஞ்சம் கஷ்டமான காலம். ஹல்லேலூயா. சில கரடு மேடுகள்,
சில முட்கள் வேலிகள், இதையெல்லாம் நீ தாண்டி தான் ஆகணும்னு வேதம் சொல்லுகிறது. அழுதாலும் புலம்பினாலும் அவர் பதிலே தர மாட்டார். நீ 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாதவனை போல நீ வெளியே வர வேண்டி வரும். ஐயோ என் ஆண்டவர் எங்கே என்று நீ கதறுவாய். அவர் திரும்பி பார்க்க மாட்டார் உன்னை. ஐயோ என் தேவன் எங்கே? அந்த நாட்கள் என்னோடு பேசிக் கொண்டிருந்தாரே, அந்த நாட்கள் என்னோக்கு தரிசனத்தில் பேசினாரே, முகமுகமாய் பேசினாரே, வார்த்தையின் மூலமாய் பேசினாரே, ஊழியரை கொண்டு பேசினாரே. அதில் அந்த காலம். இப்ப இல்ல, இன்னொரு காலம் வரும், பேசுறதுக்குரிய காலம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை விட்டு எங்கேயும் போய்விடல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விட்டு எங்கேயும் போய்விடல. இப்படிப்பட்ட ஒரு காலம் நமக்கு தாண்டி போகனாலும், இந்த பயணத்தின் வழியா நம்ம பயணித்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு எங்கேயும் என்ன செய்யல, எங்கேயும் போய்விடல, கூட தான் வருகிறார். போன வாரம் சொன்னேன் இல்லையா, சூழ்நிலையிலே கூட இருக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கேயும் போய்விட மாட்டார், அந்த சூழ்நிலையிலும் கூடவே வருவார். அம்மாவை காணண்டா, அப்பாவை காணண்டா, அண்ணனை காணாது, தம்பியை காணாது, அக்காளை காணாது, தங்கச்சியை காணாது, சொந்தங்களை, உறவுகளை, நண்பர்களை யாரையும் காணாது. ஆனா ஆண்டவர் கூடவே இருப்பார். சந்தேகமே வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இவ்வளவு தூரம் போராடுகிறார் யோபு, இவ்வளவு தூரம் அழுகிறார், கதறுகிறார். ஆனா கர்த்தர் என்ன செய்யல? இல்ல. ஆனா கர்த்தர் உண்மையில இல்லையா? யோபுடைய அங்கலாய்ப்பை கேட்கலையா? எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடைசியாக தண்ணீரையும் கிடக்க பண்ணினார், தீயையும் கிடக்க பண்ணினார், தண்ணீரையும் கிடக்க பண்ணினார். 28 முதல் 31 வாசிமக்களே. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து தெரிகிறேன், நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன். நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன். என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறினது. ஓ பாவம். அதில் ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எவ்வளவு வருத்தெடுக்கிறார் பார்த்தீங்களா? இதுக்கு பிறகு என்ன நடக்கு தெரியுமா உங்களுக்கு? 42ஆம் அதிகாரம் அவருடைய 12 முதல் 17 வரை வசனங்களுக்கு வருவோமா? வாசிங்க. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். சந்தோஷமா வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. 14,000 வாசி மக்களா, நீ வாசி. 6,000 ஒட்டகங்களும் 14,000 ஆடுகளும் எல்லாம் டபுள் 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 ஆகி கொடுக்கிறார். 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரேனுப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகள் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதர நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமை, எவ்வளவு செழிப்பு, எவ்வளவு ஆசீர்வாதம். அந்த சோதனை காலமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களோட முடிந்து போயிற்று. மனுஷன் தலையில ஏறி நடந்ததெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஹல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கிடக்க வேண்டி வர்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இடுப்பின் மேல வருத்தமான பாரத்தை ஏற்றுனதெல்லாம் குறிப்பிட்ட காலம்தான். சோதனை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதுக்கு பிறகு ஒரு நன்மையான காலம் வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய மனுஷனே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற வாலிபனே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற வாலிப மகளே, பயப்படாதே.
நீ பச்சையான ஒலிவ மரத்தை போல செழித்து வளருவாய். தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நீ செழித்திருப்பாய். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இல்லை. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு செழிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இதை தாண்டி வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஒருவேளை இன்னும் இந்த பாதையில் நடக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சீக்கிரத்தில் அந்த செழிப்பான நாட்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். இல்லை, இன்னும் நீங்கள் அந்த ரெண்டையும் அனுபவிக்க ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பச்சையான, அதாவது கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் இப்பொழுது நாட்டப்படுங்கள். உங்களுடைய வேர் ஆலயத்தில் ஆழமாய் இறங்கட்டும், ஆழமாய் பதியட்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் உறுதியாய் நில்லுங்கள், அசைக்க முடியாதவர்களாய் நில்லுங்கள். எந்த காற்றினாலும் அசைந்து நாணல் அசைவது போல அசையாமல் உறுதியாய் ஆலயத்தில் நில்லுங்கள். ஆலயத்தை குறித்த வைராக்கியம் உங்களை பட்சிக்கும்படியாய் ஆண்டவரோடு சேர்ந்து பயணிங்கள். தேவ மனுஷனோட ஊழியரோடு இணைந்து பயணிங்கள். தரிசனத்தோடு இணைந்து செயல்படுங்கள். அந்த நாட்கள் வரும். அல்லேலூயா. அந்த நாட்கள் வரும். செழிப்பான காலம் வரும், நிச்சயமா வரும். நாங்கள் இப்பொழுது அனுபவிக்கிறோம் செழிப்பான காலங்களை, நன்மையான காலங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பல பேருக்கு அந்த நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு சோதனையான நாட்கள் என்பது எனக்கு தெரியும். சிலர் இன்னும் இந்த ஆலயத்தில் ஆழமாய் வேர் விடாதவர்கள் இருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் வேர் உங்களுக்கு இன்னும் ஆழமாய் படரவில்லை. வேறு இன்னும் மேலாகவே இருக்கிறது. ஆழமாய் வேறுண்டு. நீ ஆலயத்தில் உள்ள ஜெபத்தில் வேறொன்று, ஆலயத்தில் நடக்கிற ஆராதனையில் வேறொன்று, ஆலயத்தில் நடக்கிற ஊழியத்தில் வேறொன்று, கர்த்தருடைய பந்தியில் நீ தவறாமல் பங்கெடுக்கும்படியா நீ வேறொன்று. ஆலயத்தில் வேறொன்றும் போது எந்த சூழ்நிலையும் நீ ஜெயிக்கும்படியான கிருபையும் தேவன் உனக்கு கொடுப்பார். எழும்பலாமா? நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். வாதிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் செழித்திருப்பார்கள். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புவோம். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசிகள் ஒன்று உங்களோட தலையில கை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வரவில்லை. ஏன்னு சொன்னால் கர்த்தர் இந்த செய்தியை தீர்க்க தரிசனமாகவே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு வருத்தம் உண்டு. ஐயோ, நான் கைவிடப்பட்டு விட்டேனோ, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், ஐயோ இனி வருங்காலங்களில் எப்படி எங்கள் வாழ்க்கை பயணிக்கும், ஐயோ எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும், எங்களுடைய தொழில்கள் இப்படி நஷ்டமடைந்து விட்டது, வேலை இழந்து நிற்கிறோமே, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சொல்லி பிரச்சனைகளையே பெரிதாய் பார்த்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை தானே, நீ கர்த்தருடைய ஆலயத்தோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை தானே. பயப்படாதே. ஒரு காலம் வரும், இடைப்பட்ட ஒரு காலம் உண்டு உனக்கு, சோதனை காலம். மேபி அதை நீ கடந்து கொண்டிருக்கிறாய், ஒன்றன் ஒன்றாய் நீ தாண்டி கொண்டிருக்கிறாய். சீக்கிரத்தில் செழிப்பான ஒரு காலம் வரும். வேதம் சொல்லுகிறது, யோபுடைய சகோதரர்கள் எல்லாரும் திரும்பி வந்தார்கள், யோபுவை விட்டு அகன்ற நண்பர்கள் திரும்பி வந்தார்கள். எல்லாரும் அவனுக்கு உதவிக்கரங்களை நீட்டினார்கள். எல்லாவரையும் உதவும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த உதவி யோபுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப கொண்டு வந்தது. யோபுக்கு நன்மைகள் பெருகினது. யோபு நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து கர்த்தருடைய நன்மைகளை விவரித்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற விருட்சமானி, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஒரு செடிதானே நீ, ஒலிவ மரம் தானே நீ, ஒலிவ மரம் தானே நீ, பச்சையான ஒலிவ மரம் தானே, ஆலயத்தில் வேரூன்றி வளர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை தானே, கர்த்தருடைய ஆலயத்தில் வேரூன்றி வளர்கிற தேவனுடைய பிள்ளை தானே நீ. அப்படியானால் இந்த சோதனை சீக்கிரத்தில் உன்னை விட்டு மாறிவிடும். இந்த நாட்கள் உன்னை சீக்கிரத்தில் உன்னை விட்டு கடந்து போகும். தீமையை கண்ட வருஷத்துக்கு ஒத்தபடி நன்மையை நீ காண்பாய். தீமையை கண்ட வருஷத்துக்கு ஒத்தபடி தேவன் உனக்கு நன்மையை தராமல் விடமாட்டார். நீடித்த ஆயுள் நாட்களை தருவார்.
பிள்ளைகளுடைய நன்மைகளை கண்டு நீ பூரண ஆயுசுள்ளவனாய் நித்தியத்தில் சேர்க்கப்படுவாய். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்துதி சத்தம் எழும்பட்டும். ஸ்தோத்திர பலி எழும்பட்டும். நன்றி செலுத்துங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். அநேகர் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு வந்தீர்கள். கேள்வியோடு வந்தீர்கள். இந்த காலங்கள் கேள்வியோடு வாழுகிறீர்கள். ஜெபத்திற்கு உட்காரும் போதே கேள்வி கேள்வி. கர்த்தர் ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகர் கேள்வி கேட்டீர்கள். கடந்த வாரங்கள் கேள்வி கேட்டீர்கள். ஏன் இந்த வேதனை என்று கேட்டீர்கள். ஏன் இந்த சோதனை என்று கேட்டீர்கள். ஏன் இந்த பாரம் என்று கேட்டீர்கள். இனி எத்தனை காலம் என்று கேட்டீர்கள். எல்லாரும் கரங்களை கீழே போடுங்கள். கரங்களை கீழே போடுங்கள். நான் கேட்கிறேன் உங்களிடத்தில். அப்படி கேள்வி கேட்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். அப்படி கடந்த நாட்களிலே, கடந்த வாரங்களிலே ஜெபத்திலே பாரத்தோடு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை வைத்தவர்கள் கரங்களை உயர்த்தி நெல்லுங்கள். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. கரங்களை உயர்த்துங்க. நன்றாய் உயர்த்துங்க. ஜெபிக்கலாம். நன்றாய் உயர்த்துங்கள். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுடைய அங்கலாய்ப்பை கண்டிருக்கிறார் மகனே. உங்களுடைய அங்கலாய்ப்புகளை கண்டார். ஜெபத்தில் நீ ஆண்டவரோடு கதறினதை ஆண்டவர் கேட்டார். உனக்கு இந்த காலவேளை தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார். இனி நீ கலங்க கூடாது. இனி நீ தவிக்க கூடாது. இனி நீ சோர்ந்து போய்விடக் கூடாது. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஓ நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஓ பச்சையான ஒலிவ மரம். பயப்படாதே, பயப்படாதே. நீ பச்சையான ஒலிவ மரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க நல்ல தகப்பனே, ஒரு நல்ல ஜீவ வார்த்தையை எங்கள் சபை மக்களோடு கூட நீ பேசினேன். கடந்த நாட்களில் என் பிள்ளைகள் அழுது புலம்பின காரியங்களுக்கு ஆண்டவரே நீங்க கேட்டீங்கப்பா. மனுஷர்கள் யாரும் கேட்காமல் அழுதார்கள். சொந்தங்கள் உறவுகள் கேட்காமல் அழுதார்கள். கூட இருந்தவர்கள் கேட்காமல் அழுதார்கள். அந்த கண்ணீர் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமா இந்த ஜனத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறேன். இந்த மக்களுடைய கண்களந்து வடிகிற கண்ணீர் அதற்கு சாட்சி. அவருடைய கரங்கள் அதற்கு சாட்சி. ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். நீர் அதை செய்து முடிப்பீரப்பா. செழிப்பான இடத்துல கொண்டு வருவீர். நிச்சயம் அவர்களுக்கு செழிப்பான நாட்கள் இருக்கிறது. உயர்வான நாட்கள் இருக்கிறது. நன்மை அனுபவிக்கிற நாட்கள் இருக்கிறது. சுகம் அனுபவிக்கிற நாட்கள் இருக்கிறது. அவர்களை விட்டு அகன்று போனவர்கள் எல்லாரும் திரும்பி வருகிற காலம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. இதை நீ தெளிவாய் என் பிள்ளைகளோடு பேசுனீங்களே. நன்றி 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 அப்பா. கூடையிரும் ஜெபத்தை கேட்டு ஸ்தோத்திரம். பிள்ளைகளா ஆசீர்வதிங்க. நன்மைகளை தரலாய் பெற்றுக்கொண்டு சுகமாய் வாழட்டும் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளைகள் எல்லாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அடைக்கலத்தில் வைத்துக் கொள்ளும். இந்த ஆராதனை ஆசீர்வத்தமக்கு நன்றி. அதிகாலை நேரம் இதுவரை கூட இருந்தேப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்தாண்ட பிரசன்னத்துக்குள்ள எங்களை மூடனுக்கு நன்றி. தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு தருகிறேன். ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை ஊத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.